ஒன்றும் இல்லைங்க. இப்போ திருச்சியில் ஒரு 5000 பேரை கூப்பிட்டு நான் வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்லி ஃபுல்லாக திமுக விமர்சனம் பண்ணிக்கிறார். சரிங்களா? அவர் நன்றி சொல்கிறார், நன்றி சொன்ன மாதிரி தெரியல. அவர் வந்து ஃபுல்லாக வந்து திமுக தான் விமர்சனம் பண்ணிக்கிறார். தலைவரே, நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இங்கே சிஎம் ஆகிட்டீங்க. இப்போவும் நீங்கள் வந்து திமுகனா நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னீங்க, ஓகே சரிங்களா? அப்போ நீங்கள் எதிர்கட்சியும் கிடையாது. அப்போது நீங்கள் வந்து அவ்வளோ விமர்சனம் பண்ணி வெறும் திமுக தான் டார்கெட் பண்ணீங்க. ஃபுல்லாக உங்கள் பிரச்சாரம் முழுக்க திமுக தான். சரிங்களா? திமுக வாயை திறக்கல, எதுவும் சொல்லவே இல்லை. உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. அதுதாங்க நாகரிகம். புரியுதுங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்லா வந்துடும் வாயில். என்ன சார் நாகரிகம் இது? எந்த நாகரிகம் இது? சிஎம் பேசுகிற பேச்சா இது? அதுக்கப்புறம் டேஷ் போடுறீங்க. என்னன்னு டேஷ் போடுறீங்க? கவர்ச்சியா? அப்படியா இப்படியான்னு? என்ன கவர்ச்சி? அப்படின்னா கவர்ச்சி அது என்ன போட்டுக்கணும்? நம்ம புரியல. நம்ம என்ன போட்டுக்கணும் அதில்? நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க, சிஎம் மாதிரி பேச சரிங்களா? இங்கேருந்து பேசுங்க, இப்படி பேசாதீங்க. இங்கேருந்து பேசுங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். தளபதி ஸ்டாலின் பார்த்தீங்களா, ஒரு நாளாவது எப்போது உங்களுக்கு வந்து தப்பாக பேசுகிறாள் தெரியும் உங்களுக்கு? அவர் ஏழு நாகரிகமாக பேசுகிறார். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அந்த மாதிரி பேசுனது? நாங்கள் பார்த்ததில்லைங்க, நாங்கள் பார்த்ததில்லை. இங்கே மக்களுக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. நீங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொன்னது ஏகப்பட்டது இருக்குது, அதில் எதுவும் செய்யவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயி கடன் தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னீங்க, அதுவும் பண்ணலை. சரிங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மின்வெட்டு நடக்குது, தண்ணி இல்லை, அங்கங்கே கொலை கற்பழிப்பு நடக்குது. இந்த ஒரு மாதத்தில் ஏகப்பட்ட கொலை கற்பழிப்பு. சட்ட ஒழுங்கு சரியில்லை, லா அண்ட் ஆர்டர் சரியில்லை. என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள்? நீங்கள் விமர்சிக்க இடத்துல இல்லைங்க. நீங்கள் வந்து திமுகவை விமர்சிக்க இடத்துல இல்லை. திமுக தான் இப்போது உங்களை விமர்சிக்க இடத்துல இருக்குது. அது புரிஞ்சுங்க. முதல்ல அவங்க தான் உங்களை விமர்சிக்கணும். எடப்பாடியார் வந்து விமர்சிக்க மாட்டாங்க. இப்போ திமுக தான் விமர்சிப்பாங்க. சரிங்களா? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் பாசிசமாக இல்லை பாயாசமாக கேட்டீங்க. பாயாசத்தை முடிச்சு விட்டீங்க. சரிங்களா? நீங்கள் பாசிசத்தை இது வரைக்கும் ஒரு வார்த்தை நீங்கள் பேசலை. நீங்கள் அப்போவும் பேசலை, ஆட்சிக்கு வந்த பிறகும் பேசலை. திருவள்ளூருக்கு காவி பண்ணி அடிச்சுக்கிறாங்க, அதுக்கு எதிராக நீங்கள் பேசலை. பக்ரீத் பேனல் 2 நாள் முன்னாடி நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் வந்து அவங்க வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க, யாரை வந்து பொதுவெளியில் மாடுகள் வெட்டக்கூடாதுன்னு. இது எங்கே? தமிழ்நாடா இல்லை பீகாரா, யூபியா, ராஜஸ்தானா? இது தமிழ்நாடுங்க. நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் பெரியாரை பின்பற்றுறோம், காமராஜரை பின்பற்றுறோன்னு. அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் பெரியார் தானே நீங்கள் பின்பற்றுறீங்க. நீங்கள் இப்போ எல்லாத்துக்கும் வந்து திமுக அவனொன்று வந்து கஜானா சொல்கிறீங்களே, கஜானா எழுதி போயிடாங்களா? எல்லாம் ஒரு டேட்டாவாக இருக்குங்க. அதுதாங்க கஜானா. நீங்கள் சொல்கிற கஜானா டேட்டா தான் எல்லாமே. எல்லாம் கையில் எடுத்துன்னு போக மாட்டாங்க. சரிங்களா? மக்கள் எப்படி மேனிப்புலேட் பண்ணாதீங்க. கையில் இருக்காது கஜானா. சரியா? எல்லாம் டேட்டாவில் சேவ் ஆகிருக்கும், எல்லா ஃபைல்ஸாக இருக்கும். எவ்வளோ கடன் வாங்கிக்கிறோம், அந்த கடன் வாங்கி தான் மக்களுக்கு வந்து செய்கிறது. வேர்ல்டு பேங்க்லேருந்து கடன் வாங்கி அதில் தான் மக்களுக்கு செய்கிறது. நீங்கள் என்ன பேச்சு பேசுகிறீங்க? பார்த்து பேசுங்க ஜி சார். இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.